இந்த இறை வார்த்தைகளை சிந்தித்துப் பார்க்க ஒரு கணம் அமைதியாக இருப்போம். நம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பெரிய சாதனைகளை அல்ல, மாறாக அன்பு நிறைந்த ஒரு செவிசாய்த்தலை மட்டுமே. எகிப்து என்னும் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்த அதே கடவுள் இன்றும் நம் இதய கதவை தட்டுகிறார். ஆனால் நம் அன்றாட வாழ்வில் நம் யாருடைய குரலுக்கு செவிசாய்க்கிறோம்? நம்முடைய சொந்த விருப்பங்களுக்கும் உலகாயத தேடல்களுக்கும் முதலிடம் கொடுத்துவிட்டு கடவுளின் மெல்லிய குரலை மௌனமாக்கி விடுகிறோமா? நாம் தடம் மாறிச் செல்லும்போது கடவுள் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. நம் கடின இதயங்களின் விருப்பப்படியே நடக்க நம்மை விட்டு விடுகிறார். இது தண்டனை அல்ல, நாம் கேட்ட சுதந்திரம். ஆனால் என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால் எவ்வளவு நலமாயிருந்திருக்கும் என்ற இறைவனின் ஏக்கம் நம்மேல் அவர் கொண்டுள்ள எல்லையற்ற அன்பையே காட்டுகிறது. நாம் அவர் வழியில் நடந்தால் நம் போராட்டங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார், நம் எதிரிகளை அவர் வெல்கிறார். இன்று ஒரு நிமிடம் சிந்திப்போம். என் இதயத்தில் இறைவனுக்கு போட்டியாக இருக்கும் அந்த வேற்று தெய்வம் எது? அது கவலையா, கோபமா, அல்லது என் அகந்தையா? ஆண்டவரே, குரலை கண்டு கொள்ளும் மென்மையான இதயத்தை எங்களுக்கு தந்தருளும். இன்று விருப்பத்தின்படி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.